வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நம்ம ஹெல்த்தியான தோசை செய்ய போகிறோம். ரெண்டாவது அதுக்கு சட்னியும் ரெடி பண்ண போகிறோங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான முறையில் உடம்பையும் குறைக்கக்கூடியது தாங்க இது. நல்லா வெயிட் லாஸ் ரெசிபியாக தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் செய்யக்கூடிய தோசை ப்ளஸ் அதுக்கு எடுத்துக்கக்கூடிய சட்னி ரெண்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். ரெண்டுமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது தாங்க. என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கக்கூடியது கொள்ளும் ராகி மாவும் வச்சு தோசை செய்ய போகிறோம். முள்ளங்கியை வச்சு சட்னி செய்ய போகிறோங்க. இது நல்லாவே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரையில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டாக நான் பாருங்கள் கொள்ளு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு. கழிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுத்தாச்சு. கொள்ளு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உடம்பை வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க. கொழுப்பை கரைக்கக்கூடியது கொள்ளு. ஸோ அதனால தான் கொள்ளு எடுத்திருக்கோம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். ராகி மாவு உங்களுக்கு உடம்பை குறைக்கக்கூடியது, நல்லா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கொள்ளு எடுக்கீங்களோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துட்டு கரைச்சி பார்த்துட்டு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா தோசை உங்களுக்கு நல்லா வராதுங்க. பாருங்கள், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. தோசை நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஜீரகத்தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே கூட தோசையாகவே செய்யலாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மாவை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தோசை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பாருங்கள் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம முள்ளங்கி எடுத்துக்க போகிறோங்க. ஒரே ஒரு பெரிய முள்ளங்கியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. ஏன் முள்ளங்கி நீங்கள் எண்ணெயில் வதக்கணுன்னா, நம்ம வந்து ஒரு சிலருக்கு முள்ளங்கி வந்து வாசனை பிடிக்காதும்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான் அப்படின்னா அவங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் இருக்காது உங்களுக்கு. அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு மிளகும், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொட்டை அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி இருக்குல்லங்க, நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கி ஆல்ரெடி அதையும் இது கூட போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை அவ்வளோதாங்க ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து சட்னி கெட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சட்னி ஓகே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மாவு பாருங்கள் கொஞ்சம் நல்லா உரியும் வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் மாவு போடுற சோடா உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க, மாவு நல்லா பதமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி பாருங்கள் நான் தோசைக்கல் வச்சுட்டு காஞ்சிருச்சு. கொஞ்சம் மேலே ஆயில் போட்டு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தோசையாக சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு நம்ம மாவு எடுத்து வச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள் மேலே கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க.
குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில், அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை பாருங்கள், திருப்பியே போட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால நல்லா வெந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சட்னியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கும் சட்னி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரையில் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம வந்து சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சுக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொள்ளு ராகி மாவு வச்ச தோசையும் முள்ளங்கி சட்னியும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் நன்றி. பாய்.